மார்னிங், வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு நாங்க எங்க ஓரவத்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அப்பாவோடைய அண்ணன் வீடு. அவங்க மருமகளுக்கு வந்து இன்னைக்கு பூ முடிக்கிறாங்க. 7ஆம் மாசம் பூ முடிக்கிறதுக்கு. பின்னாடி பாத்தீங்களா எல்லாமே எங்க ஓரவத்திக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க. இது பாருங்க, எல்லாம் வடைலாம் செஞ்சுட்டு இருக்கோம். வடை சொல்றேன், நான் தான் வடை சொல்றேன். வடை எடுக்கிறேன். என்ன இங்க அப்ப போதும், வடை போடுறேன். ஒன்னா சேர்ந்து நாங்க வடை செஞ்சுட்டு இருக்கோம். பாத்தீங்களா, சுட சுட வடை. மேல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா வடை இது பாத்தீங்களா, வடை எப்படி சூப்பரா வந்திருக்கு. அதுக்கு மெயின் காரணமே இவங்க 3 பேர் தான். ஒருத்தர் வெங்காயம் அரைஞ்சு கொடுத்தாங்க, ஒருத்தவங்க சைஸா வடை தட்டி போட்டவங்க நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல நிக்கிறவங்க வடை தட்டி போட்டவங்க. வடையை சுடுறவங்க பாத்தீங்களா எங்க ஓரவத்தி. அவங்க அடுத்தது பாருங்க, இன்னொரு ஓரவத்தி இருக்காங்க, அவங்க தான் அரைச்சு கொடுத்தாங்க மாவை. அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க தான் எங்க சம்பந்திப்பா. இவங்க பொண்ணுக்கு தான் இப்ப வந்து 7ஆம் மாசம் பூ முடிச்சாங்க. அது வந்து எங்க வீட்டு பொண்ணு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோல. அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க தான் எங்க வீட்டோட மூத்த மருமகள். இவங்க தான் எல்லாமே எங்களுக்கு பொறுப்பா இருந்து பார்த்து, ஏன்னா சின்னதுலயே அப்பா அம்மா இல்ல, அப்பாக்கெல்லாம் இவங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் செஞ்சு எல்லாரையும் நல்லா பாத்துக்கினவங்க, பொறுப்பா இருக்கிறவங்க. அதுவும் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவங்க இவங்க தான் பெரியவங்க. பாத்துட்டீங்களா, அடுத்தது ஒருத்தர் தான் நான் காட்டுறேன். எங்க நாத்தனாருங்க இருக்காங்க, அவங்கள காட்டுறேன். தள்ளி உட்காருங்க. எல்லாரும் அப்பாவை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சாப்பிட்டாரா, அவங்கள விட்டுட்டு சாப்பிட்டாங்களா, அதனால கேட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? ஆஹா, எவ்வளவு ஒரு இது. இதை கிண்டல் பண்ண மாட்டீங்களா? நம்ம சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டாரா சொல்றாரு பாருங்க. அப்படியே பாருங்க, எங்க மாமாவும் எங்க அக்காவும். மாமா அவர் பின்னாடி நிக்கிறாரு பாருங்க, அவரு தான் அப்பாவுடைய அண்ணன். அவரு தெரியுதா? இவங்க வீட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இவர் அப்பா தான் கூப்பிடுவாங்க, நான் அம்மா. ஆமா மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல, யாரும் சாப்பிடல, எல்லாம் மேலே சாப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் அடுத்தது லாஸ்ட் தான் நாங்கள் போயிட்டு சாப்பிடுவோம். விளையாடிட்டு இருக்கியா? சாப்பிட்டியாப்பா? என்ன சாப்பிட்டீங்க? தயிர் சாதமா? வேற என்ன சாப்பிட்ட? வடா. அப்புறம் இவன் எங்களுடைய பேரன் இங்க துரு. உன் நேம் என்னம்மா? வாட் இஸ் யுவர் நேம்? எத்தனை படிக்கிறீங்க? ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆயா பேர் என்ன? மாலாயா. எங்க இந்த அம்மா எங்க? வெளியே இருக்காங்களா? சரி, இன்னைக்கு லீவ் இல்லை, பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். நாளைக்கு ஸ்கூல் போக டெய்லி லீவா? ஓ, இது லீவ் விட்டாச்சு உனக்கு, அதனாலயா? திவ்யா சாப்பிட்டியாமா? சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டேன்ல. அந்த இலையில பாத்தீங்கன்னா எல்லா சாதமும் தெரியும். இவங்க தான் எங்க ஓரவத்தி பொண்ணுப்பா. இவங்க தான் அவங்க அன்னைக்கு பண்றாங்க 7ஆம் மாசம் வளகாப்பு, பூ முடித்தல். அதுதான் 9ஆம் மாசம் நாங்க வந்து சீமந்தம் பண்ணுவோம். இவங்க தான் அவருடைய எங்க வீட்டு மாப்பிள்ளை. இவரு இந்த பாத்தீங்களா, அவரு இலையில எல்லாமே இன்னைக்கு வெஜ்ஜி தான். 5 வகை 6 வகை சாதத்துக்கு மேல எடுத்துட்டு வந்தாங்க. சூப்பரா மாங்காய் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம். இதை பார்த்தீங்களா, இவர் இலைய பாருங்க எப்படி சாப்பிட்டுருக்காரு. திரும்பி கூட பார்க்கல. எங்கன்னா கூப்பிட்டீங்களா சாப்பிட்றதுக்கு? எங்க நாத்தனார் பார்த்தீங்களா, இவங்க தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. அக்கா சாப்பிட வந்தாச்சா? இன்னும் உங்களுக்கு வைக்க ஆரம்பிக்கல போல இருக்கு. இலை வெயிட்டிங்கில் இருக்கு உங்களுக்கு. சரி, நம்ம இப்படி ஆப்போசிட்லேயே உட்காந்துக்கலாமா? நீங்கள் உட்காருங்க, இப்படி மாற்றி உட்காந்து சாப்பிட்லாம். உட்காருங்க. வைக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு எப்படி வைங்க. இல்லை கையை விட்டு எடுத்துப்பீங்க போல இருக்குது. இந்த வரேன். எப்படி இருக்கு சக்கரை பொங்கல்? எப்படி இருக்கு? அக்கா அது எங்க சின்ன நாத்திர எல்லாருக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க சொல்லுங்கன்ட்டு. அவ்வளோதான், எல்லாம் இவங்க உட்காந்தாச்சுப்பா. இப்போ நான் போய் சாப்பிடணும். இப்போ சீக்கிரம் எல்லாம் வச்சாக்கலாம். சூப்பரா இருக்கு. ஆனா சக்கரை பொங்கல் அல்டிமேட்டா இருந்தது சொல்லிட்டு பொற்கொடியே சொல்லியாச்சு. தயிர் சாதமும் நல்லா இருந்ததா. ஏன் வேணா? கொஞ்சமாவது சாப்பிட்டு தான் அவனை செய்யறத டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு. லெமன் சாதம் பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். வேணாமா, நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு புஷ்பா எப்படி இருக்குன்னு. ஆனால் சண்டே நம்ம இதை எதிர்பார்க்கல இல்லை, அதான் ஒன்று. சண்டே ஐயோ
பத்மாக்கா இப்போ ஊறுகாவை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஊறுகாய் எப்படி இருக்கு? காரமாக இருக்கா? புளிப்பா இல்லையா? சரி, நான் போய் சாப்பிட்றேன்னா. என்னுடைய இலையில வந்து சாப்பாடு போட்டாச்சு. இப்போ இது பார்த்தீங்களா, லெமன் சாதம் வச்சுருக்காங்க, உருளைக்கிழங்கு இது பட்டாணி வறுவல், கூட்டு வச்சுருக்காங்க, புளி சாதம் இருக்குது, வடை இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, புதினா சாதம் இருக்குது. இப்போ மாங்காய் சாதம் வரணும், சக்கரை பொங்கல் வரணும். இப்போ எனக்கு இலைக்கு அன்னைக்கு என்ன வேணும்னு கேளுங்க. சாம்பார் ஊற்றுங்க. அன்னைக்கு சாம்பார் வரும்ல. அன்னைக்கு என்ன வேணும் நீ சொல்லுங்க. நீ ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. நாங்களும் நலங்கெல்லாம் வச்சுட்டு மேலே சாப்பிட வந்தாச்சு. எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாங்க. லாஸ்ட்டில் நாங்கள் சாப்பிட வந்தோம்ப்பா. இது பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதத்தில் 7 வகை சாப்பாடு வச்சாங்க. எல்லா சாப்பாடுமே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சுஷ்மி வந்திருந்தால் எல்லா வீடியோவும் கவர் பண்ணி எடுத்துருப்பா. என்னால் முடியல. நான் எடுத்தவங்ககிட்ட தான் இந்த ஸ்டில்லாம் வாங்கியிருக்கேன். நலங்கு வச்ச ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபோட்டோவாக வரும், வீடியோ இருக்காது. இன்னும் 2 மாதத்தில் சீமந்த ஃபங்க்ஷன் வரும். அப்போ எல்லாருமே ஒன்றா போவோம். நாங்கள் அப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எடுத்து போடுறேன். எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணி பேசி அந்த நாளே ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக போச்சு. 2 பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்பா அப்படியே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.